அடிச்சேங்கிறான் வீடியோவில். அம்மாச்சி எப்படி எடுப்பாங்கன்னா பட்ட பட்டுன்னு அடிச்சாங்களாம். ஏ நீ அடிக்கிற நான் அடிக்கிறேங்கடா அவனைய சொல்லியிருக்கேன். வேணுமா வேணுமா சாப்பிட்றியா? சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க, சூப்பர் சாப்பிடுங்க. எப்பயுமே நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா மசாலா ரோஸ்ட் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா வந்து காளான் ரோஸ்ட், காலிஃப்ளவர் ரோஸ்ட் வாங்குவோம், பன்னீர் ரோஸ்ட் வாங்குவோம். இந்த பன்னீர் ரோஸ்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி மீல் மேக்கரை வந்து நல்லா வேக வச்சு நல்லா புளிஞ்சு அதுக்கப்புறம் செய்யும் போது நல்ல ஒரு மட்டன்லாம் வந்து சுக்கா செஞ்சு நம்ம தோசையில் வச்சு சாப்பிட்டோம்னா, கறி தோசையிலலாம் கறியில் தோசை வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ, கறி தோசைலாம் சாப்பிட்டோமோ அந்த சுவை அப்படியே இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம், நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மக்கிட்ட 75 பொடிகள் இருக்குது. வத்தல், வடகம், அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம், சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்குது, மசாலா பொடிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. 1 கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம். பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 150 கிராம் அளவுக்கு சோயா இதை வேக வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து பல்ஸில் போட்டோம்னா நல்லா துருவி கொடுத்துரும். பன்னீரை துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத துருவினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பொடி பொடியாக துருவிக்கிட்டாலும் சரி, இது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்கள், இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி துருவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இவ்வளவும் ஒன்றா போட வேண்டாம். இப்போ எல்லாம் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, பாதி எடுத்து பல்ஸில் போட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்க பாதி எடுத்து மறுபடியும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இதை பல்ஸில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம். ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி பன்னீரும் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இதில் வந்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு தக்காளியும் நான் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயே கரம் மசால் பொடி, இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு இது மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஒன்றே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு காரம் போதும். காரம் வேணுன்றவங்க இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா இருக்கு இல்லையா, துருவி வச்சுருக்கோம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஸ்பூனில் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டோமோ அதே ஸ்பூன்லேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க பன்னீர் இதெல்லாம் போட்டுடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிப்போம். தோசைக்கு சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆகிடுது. இப்போ தோசை ஊற்றிட்டு எப்படி வந்து இதை ஸ்டஃபிங் பண்ணி நம்ம தோசை ஊற்றலான்றதை பார்ப்போம். பாருங்க, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தோசை ஊற்றி இதை எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். பாருங்க, 2 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி போட்டேன். டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி சேர்த்தோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்தோம். எல்லாமே உளுந்து வந்து 3/4, அது எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசியெல்லாம் அளந்தீங்களோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்தால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், எல்லாமே நல்லா ஆட்டி எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக தோசையும் இட்லியும் நல்லா ஜம்முன்னு வரும். இந்த பன்னீர், அதாவது இந்த பன்னீர் சோயா ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கருப்பு கவுனி அரிசி மாவு வச்சுட்டு அந்த மாவு எப்படி அரைக்கலாம், எவ்வளோ மெஷர்மெண்ட் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசி மாவுக்கு நிறைய இங்கே வாடா, இங்கே வா, பன்னீர் ரோஸ்ட் சாப்பிடலாமாடி? இது வேணாம், இது எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன் நான். பன்னீர் ரோஸ்ட் சாப்பிடலாமாடி தங்க பிள்ளைக்கு? சாப்பிடலாமா? வேணுமா? மம் கருப்பு கவுனி தோசை குழந்தைங்களே நல்லா விரும்பி சாப்பிடும் பாருங்க. இது வேண்டாம் மாமா, மாமா சாப்பிடலாமா? அம்மாச்சிக்கா உனக்கா? யாருக்கு வேணும்? பாப்புக்கு தாண்டி வேணும். காரம் கேள்வி காரம் கம்மியாக தான் போட்டுருந்தேன். யுகனுக்காகவே கம்மியாக போட்டுருந்தேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வேணுமா? யுகன் குட்டிக்கு வேணுமா? மசாலா வச்சு தரலாமா? இல்லை கவி, எப்படி இருக்கு? அவ்வளோ சூப்பராக இருக்கா? சூப்பரா? ஃபஸ்ட்டு வாயில் வச்ச உடனே காரம் தெரிஞ்ச உடனே மூஞ்சி அப்படியே சுழிச்சிட்டா அதுக்கப்புறமா தோசை கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி அடிக்கிறான் பாருங்க. நான் அடிச்சேங்கிறான் வீடியோவில். அம்மாச்சி எப்படி அடிப்பாங்கன்னா பட்டுன்னு அடிச்சாங்களாம். நீ அடிக்கிற நான் அடிக்கிறேன் மேடம். அவனைய சொல்லியிருக்கேன்.
சூப்பர் சூப்பர். ஸ்மைல் ஸ்மைல் பண்ணு. அங்க பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தேன், தொடக்கவே இல்லை. ஏய் 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 என்ன வேணுமா வேணுமா? சாப்பிட்றியா? சூப்பர் சூப்பர். சாப்பிடுங்க. சூப்பர் சாப்பிடுங்க. கல்பட்டி தேங்க்யூஸ் கொடுங்கடா.